வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிமர் நியூஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் உடைய பிரச்சாரம் அடுத்தடுத்து கேன்சல் ஆகுது, பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் பிரச்சாரம் ஓய்வு இந்த பாலிசியை கடைபிடிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அடுத்த நாள் ஓய்வு எடுக்கிறாரு. காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்படுது அப்படின்னு பாலிமர் இன்னைக்கு அவங்களுடைய சேனலில் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. டி நகர், வில்லிவாக்கம் இந்த 2 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய தாவேகா காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. காவல்துறையும் அனுமதி கொடுத்துருச்சு. 12 to 1 மதியானம் 12 to 1 டி நகர்லையும் 2 to 3க்குள்ள வில்லிவாக்கத்துலையும் கேம்பெயின் பண்ணணும் விஜய் அப்படின்னு காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு. ஆனால் தாவேகா என்ன முடிவெடுத்தாங்க? டி நகரில் 12லேருந்து 1 மணிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கேப்பில் வில்லிவாக்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு காரணம் சொல்லி அந்த பிரச்சாரத்தையே ரத்து பண்ணாங்க முதல்ல தாவேகா. அடுத்து கடலூரில் இப்போ சமீபத்தில் கடலூர் கேம்பெயினும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. கடலூருக்கு போகக்கூடிய ரூட்டில் மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த வழியாக போக வேண்டாம், இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ புதுச்சேரியில் எலெக்ஷன்னால கடலூருக்கு போகக்கூடிய ரூட்டில் சில ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அனுமதி கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனால் தாவேகா அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. டிவிகே ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு மட்டும் ஏராளமான கெடுபிடிகள், ஏராளமான ரூல்ஸ் விஜய்க்கு போடப்படுது, அவர் பிரச்சாரம் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இது மாதிரியான ரூல்ஸ் விஜய்க்கு போடுற மாதிரி தெரியுது காவல்துறை அப்படின்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸு பதிவுகள் போடுறாங்க. என்னையை கேட்டால் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. பிரச்சாரம் செய்கிறதுக்கே 10 டேஸ் தான் இருக்குது. அதில் எதுக்காக காவல்துறையுடைய அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா ஏன் டிவிகே பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ ஒரு தொகுதியாக இருந்தால் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதியாவது அட்லீஸ்ட் பிரச்சாரம் பண்ணலாமே. அட்லீஸ்ட் 1 கான்ஸ்டிடியூன்சியாவது பிரச்சாரம் பண்ணலாமே. நிறையா லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தொகுதி, 6 தொகுதி, 10 தொகுதி இப்படி கேம்பெயின் பண்ணுறாங்க. விஜய் அவ்வளவு சர்வசாதாரணமாக எல்லா தொகுதிக்கும் போயிட முடியாது, ஏன்னா கூட்டம் கூடுது, இதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு டிவிக்கே ஒரு லாஜிக் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதியாவது, ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதி அப்படின்னாவது விஜய் பரப்புரை மேற்கொள்ள வேண்டியதானே. இப்போது டி நகர், வில்லிவாக்கம் 12 to 1 டி நகர், 2 to 3 வில்லிவாக்கம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா அதில் எதுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணணும்? அதனால் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேம்பெயின்லாம் பண்ண முடியாது. இந்த 10 நாள் பீரியடுக்குள்ளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பரப்புரையை விஜய் மேற்கொள்கிறது டிவிகேவுக்கு நல்லது. இல்லைன்னா அது டிவிகேவுக்கு தான் லாஸு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய பார்வை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரை வைகோ இருக்கார்ல, அவர் தேர்தல் பரப்புரையில் அண்ணாமலையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி தமிழகத்தில் 1%, 2% இருந்துச்சு, அதை 10%க்கு அண்ணாமலை உயர்த்தினார். கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு டைரக்ட் ஆப்போசிட்டானவே நான். கொள்கை ரீதியாக அவரை கடுமையாக நான் எதிர்ப்பேன், ஆனால் அவருடைய உழைப்பை நான் மதிக்கிறேன். 1%, 2%லேருந்து 10%க்கு கட்சியை வளர்த்தாரு. ஆனால் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அப்படிப்பட்ட அண்ணாமலையும் காலி செஞ்சிட்டாரு, பாஜக தொண்டர்களையும் காலி செஞ்சிட்டாரு அப்படின்னு வைகோவுடைய மகன் துரை வைகோ அவர்கள் பேசியிருக்காரு. துரை வைகோ பேசினது கரெக்டு தான், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரிதான். அண்ணாமலை பிஜேபியை வேற லெவலுக்கு உயர்த்தினாரு, அதை நயினார் நாகேந்திரன் காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அதை துரை வைகோ சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே டிபேட்டு. அண்ணாமலை என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், வேட்பாளர் பட்டியல், இந்த 3லையும் அதிமுக நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரைக்கு போனதுக்கப்புறம் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு அமைதியாயிட்டாங்க. சரி, அண்ணனே கேம்பெயினுக்கு போயிட்டாரு, நம்ம அகெயின்ஸ்டாக எதுவும் பேச வேண்டாம், கூட்டணிக்கு எதிராக எதுவும் பேச வேண்டாம், எதாக இருந்தாலும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இப்போது மறுபடியும் என்டிஏக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, பாஜகக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டி விடுற மாதிரி துரை வைகோ பேசியிருக்காரு. துரை வைகோ பேசினது சரிதான் அப்படின்னாலும் அவர் பேசினதுக்கான நோக்கம் திடீர்னு அமைதியாயிட்டாங்களே, திடீர்னு எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்களே, இதனால என்டிஏவுக்கு ஃபேவராக களம் மாறிடுமோ அப்படிங்கிற பதட்டத்தில் துரை வைகோ அண்ணாமலை அப்படிங்கிற
அந்த மிக முக்கியமான ஒரு பேரை யூஸ் பண்ணி கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு பிளான் போடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நாங்கள் தெளிவாக நாங்கள் பேசுவோம், என்னென்ன துரோகம் செய்யப்பட்டிருக்கு பிஜேபிக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அண்ணனும் பேசுவார், நாங்களும் பேசுவோம். திமுக கூட்டணி கட்சியும் இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் விவகாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்களும் உங்களுடைய சோழியை பார்த்துட்டு உங்கள் விவகாரத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கேம்பெயினை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விவகாரத்தை பற்றி துரை வைகோவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், கேம்பெயினில் துரை வைகோ பேசினது, விஜயுடைய பரப்புரை ரத்து, இதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.